திமுக சமூக நீதியை பேசும், அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்னு சொல்லும். நல்லா புரிஞ்சுங்க, திமுக திட்டங்கள் அல்ல இவர்களுக்கு பிரச்சனை. திமுக அனைத்து சாதியினர் அர்ச்சகர்னு பேசுறதை கைவிட்டுட்டார். திமுக தமிழ் மொழியில் வழிபாடு என்பதை பேசுவதை கைவிட்டு விட்டார். திமுக இடஒதுக்கீட்டுக்காக தொடர்ந்து பேசுவதை கைவிட்டு விட்டார். திமுக தமிழ் மொழி சார்ந்து, தமிழ் இனம் சார்ந்து, கீழடி அகழாய்வு, இரும்பின் காலம் தமிழ்நாட்டில் தான் தொடங்கியது, இது போன்ற ஆரியத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை கூர்மைப்படுத்துவதை திமுக கைவிட்டு விட்டார். நாளைக்கே திமுக புனிதமான கட்சின்னு அத்தனை சொல்லுவான். நீங்க இருக்கக்கூடிய நுண்ணரசியல் விளங்கிக்கணும். எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த நூலிலே வேறுபாடு தான். அதனாலதான் தொல்காப்பிய பூங்கா எழுதிய கலைஞரை இவன் சிறுமைப்படுத்துவான். திருக்குறளுக்கு உரை எழுதிய கலைஞரை சிறுமைப்படுத்துவான். ஜெயலலிதா எந்த வருஷம் பிறந்தாங்க ஞாபகம் உங்களுக்கு? 1948. கலைஞர் எந்த வருஷம் திரைப்படத்துறைக்குள்ள முதல் படத்துக்கு வசனம் எழுதி, ராஜகுமாரி படத்துக்கு வசனம் எழுதி சம்பாதிச்சது எப்ப தெரியுமா? 1947. ஜெயலலிதா பிறப்பதற்கு என்ன சொன்ன? கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இல்ல, உண்மைதான். ஆனா என்கிட்ட இருக்க கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பால தானா சேர்ந்த கூட்டம். எந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலையும் அழிக்க முடியாது. பாஷா, மாணிக் பாஷா. என்ன சொன்ன? கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இல்ல, உண்மைதான். ஆனா என்கிட்ட இருக்க கூட்டம் இன்னைக்கு ஓரணியில் திரள்வோம்ட்டு அவங்க வீட்டுக்கு வீடு போய் பிரச்சாரம் பண்றாங்கல்ல. சோ வீட்டுக்கு வீடு போய் பிரச்சாரம் பண்றது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் திமுகவோட திட்டங்கள்னால யாரோ ஒருத்தர் பயன்படுத்தி இருக்கார். அவரை வாக்காளரா மாத்துறதா நீங்க பாயிண்ட். சோ அது கமிட்டடான ஒரு ஓட் பேங்க் கிரியேட் பண்றதுல ரொம்ப சக்சஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் அதிமுக காரங்களே சொல்றாங்க. சவுத்துல ஒரு அதிமுக ஒரு எம்எல்ஏ அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்றாரு, திமுகவோட இந்த ஸ்கீம் ஓரணியில் திரள்வோம் ரொம்ப ரொம்ப அற்புதமா ஒர்க் பண்றாங்க சார். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு வாக்காளரை கொண்டு வரணும்ன்ற முயற்சியில வெற்றி பெற்றுவாங்க போல் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏவே சொல்றாரு. என்கிட்ட சொல்றாரு, இவ்வளவு சீரியஸா அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை, இது ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு. அது முடிஞ்சு போச்சு. அது முற்றுப்புள்ளி நேத்துக்கே காலையில வச்சாச்சு. ரைட், தேங்க்யூ. யார் யாரு? ஆடு நனையதுன்ட்டு ஓனாய் அழுவுமா, அது மாதிரி எங்களை பத்தி எவ்வளவு பெரிய கவலை இருக்கு. என்ன பிரச்சனை? பெருந்தலைவர் காமராஜரை கொலை செய்ய முயற்சி செய்தவர்கள் யார்? அவரை கேளுங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய வாழ்நாளில் யாராவது கொலை செய்ய முயற்சி, எந்த கட்சியாவது? அவருடைய மூதாதையர்கள், அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கொள்கைவாதிகள் பெருந்தலைவர் காமராஜரை வீட்டோடு வைத்து புதுடெல்லியில கொளுத்தி கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள்.